சேலத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழா நிறைவு முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் சேலத்து மகாராணிக்கு கையில் தங்க செங்கோலுடன் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள், எலுமிச்சை பழம் மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்து உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவர் அம்மனை ஊஞ்சலில் அமர்த்தி இருந்து ஊஞ்சலுக்கு நறுமண மலர்களால் தோரணங்கள் கட்டி அம்மனை சிம்மாசனத்தில் உற்சவர் அம்மனுக்கு நகை ஆபரணங்களால் நறுமண மலர் மாலைகள், மகிழம்பூ, மகுடம்பூ, தாமரைப்பூ, ரோஜாப்பூ, சாமந்தி உள்ளிட்ட பல வகையான மலர்களால் மாலை அணிவித்து சிரித்த கோலத்தில் சேலத்து மகாராணி ஊஞ்சலில் அழகாக கொலுவிருக்க செய்தனர். மேலும் வரலட்சுமி விரதம் முன்னிட்டு அம்மனுக்கு வரலட்சுமி பூஜையும் நடைபெற்றது. கண்ணாடி வளையல்கள், மஞ்சள், குங்குமம், தாலி கயிறுகள் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பின்னர் பம்பை, நாதஸ்வரம், மேளதாளங்கள் உள்ளிட்ட இசை வாத்தியங்களால் தாலாட்டு பாடல்கள் பாடி அம்மனை தாலாட்டி வைத்தனர். கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, குங்கும பிரசாதம், எலுமிச்சை பழப்பூ வழங்கப்பட்டதும் பெரிய அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்டு வழிபட்டனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் சக்திவேல் மற்றும் அறங்காவலர்கள் செயல் அலுவலர் அமுத சுரபி, அலுவலக பணியாளர்கள், திருக்கோவில் அர்ச்சகர்கள், கட்டளைதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் திருவிழாவானது சென்ற 23/7/2024 செவ்வாய் இரவு பூச்சாட்டுதலுடன் துவங்கப்பட்டு 24ஆம் தேதி கொடியேற்றம், 30ஆம் தேதி கம்பம் நடுதல், 3ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவம், 5ஆம் தேதி சக்தி அழைத்தல், 6ஆம் தேதி சக்தி கரம் எடுத்தல், 7, 8, 9 ஆகிய தேதிகளில் அம்மன் பொங்கல் வைத்து உருளதண்டம் போட்டு மாவிளக்கு எடுத்தல் மற்றும் 11ஆம் தேதி ஞாயிறு இரவு அதிகாலை சத்தாபரண நிகழ்ச்சியானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகு 13/8 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் பால்குடம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்று இரவு மாலை 5 மணி அளவில் கொடியிறக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. 14/8 புதன் நண்பகல் மகாபிஷேகம் நைவேத்தியம் நடைபெற்று சுதந்திர தின விழாவில் அன்று சமபந்தி விருந்து நடைபெற்றது. 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவமும் விளையாட்டு உற்சவமும் சிறப்பாக நடைபெற்று அம்மன் வெகு சிறப்பாக இந்த வருடம் மாரியம்மன் திருவிழாவினை பக்த கோடிகள் அனைவரும் மிகவும் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு வெகு சிறப்பாக மக்களுக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக தரிசனம் செய்தார்கள். மக்கள் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு இந்த திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 9 ஆண்டு காலமாக திருவிழா நடைபெறாமல் இருந்து கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த முதல் திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. மக்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்து அம்மன் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் அள்ளி கொடுத்து அவர்களுக்கு வேணுங்கிற அளவிற்கு நல்ல ஒரு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் சிறப்பான ஒரு சந்தோஷத்தையும் பொருட்செல்வம் அருட்செல்வம் அனைத்தையும் கொடுத்து இந்த அம்மா சேலம் மக்களையும் சரி இந்த உலகத்து மக்களையும் சரி காத்தருள வேண்டுமாய் எங்களது அறங்காவலர் குழு சார்பாகவும்
எங்களது கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு அறங்காவலர் குழு தலைவர் SDN சக்திவேல், நான், எனது அறங்காவலர்கள் ஜெய், ரமேஷ் பாபு, வினிதா சிவராமன், சுரேஷ்குமார் மற்றும் செயல் அலுவலர் அமுத சுரபி அவர்கள் மற்றும் எங்களுடன் சேர்ந்து பணியாற்றிய அனைத்து தொழிலதிபர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் மிகவும் மனமார்ந்த நன்றி. காவல்துறை, EB மற்றும் ஒவ்வொரு சில விடுபட்டிருந்தாலும் அவர்களுக்கு சேர்த்து இந்த அம்மன் சேர்ந்து அருள் கொடுக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.